குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேத் லீடர்ஸ். 6ஆம் வகுப்பு இயல் 3ல கல்வியை போற்றுறதா பார்க்க போறோம். கல்வியை ஏன் போற்றணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கல்வி வந்து நாங்க படிக்கும்போது 6 வயசு கம்ப்ளீட் ஆனாதான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. 5 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அடுத்து கொண்டு வந்தாங்க. இப்ப எத்தனை 3 வயது கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் என்ன சொல்லிடுறீங்க, ஸ்கூலுக்கு போயிடுறீங்க இல்லதானே? ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஏன் எல்லா பேரண்ட்ஸும் அப்பல இருந்து இப்போ வரையும் இனி வர்ற ஜென்ரேஷன்லயும் ஏன் எல்லாருமே கொண்டு போய் கல்வியை கற்கணும்னு சொல்றாங்க தெரியுதா? ஏன்னா கல்வி அவ்வளோ நல்ல நன்மைகளை நமக்கு கொடுக்கறதுனாலதான் நம்மளோட பெற்றோர்கள் நீங்க எல்லாருமே கல்வி கற்கணும். தாங்கிட்ட பணமே இல்லைனாலும் அம்மா அப்பா தெரியும், நிறைய கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்க குழந்தைகளுக்கு புரியும். அம்மா அப்பா என்ன செய்வாங்க, கடன் வாங்கி உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, அப்படிதானே? அப்படி ஏன் அப்பா கடன் வாங்கி நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அது காரணம் வந்து அந்த கல்வி மட்டும்தான் நம்மளை மிகச்சிறந்த இடத்துக்கு கூட்டிட்டு செல்லும். பாதுகாவலா நமக்கு கடைசி வரையும் நிக்கிறது எது நம்ம கூட அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க எல்லாரும் கண்ணு மூடிட்டு சொல்லலாம், கல்வி மட்டுமே நமக்கு மிகச்சிறந்த பாதுகாவலன். யாரு நமக்கு கூட இருந்தாலும் இல்லைனாலும், எது செய்தாலும் செய்யலைனாலும் நம்ம கற்ற கல்வி மட்டுமே நமக்கு கடைசி வரையும் துணை நிற்கும். அப்படிப்பட்ட கல்வியை போற்றணுமா போற்றக்கூடாதா? போற்றிதான் ஆகணும். அதுதான் இதோட தலைப்பு. கரெக்ட். இப்ப நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். கல்விக்கு வந்து எல்லை இருக்கா பார்த்தா கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க 3 வயசுல படிக்கிறீங்க, 30 வயசுலயும் படிக்கிறாங்க, 60 வயசுலயும் படிப்பாங்க. ஏன் கடைசி காலத்துல இருக்க தாத்தா பாட்டி கூட நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, புக்ஸ் படிக்கிறாங்க இல்லதானே? ஆமா தானே? அப்படி படிக்கிறதோட காரணம் என்னன்னா, கல்விக்கு எல்லை கிடையாது. யாருனாலும் படிக்கலாம். ஒரு குட்டி குழந்தை படிக்கலாம், தாத்தா பாட்டி படிக்கலாம். எத்தனை வயசு, இந்த வயசு வரையும் தான் படிக்கணும்ன்ற லிமிட்டேஷன் கிடையாது. நமக்கு கல்வி வந்து எல்லையற்றது. எப்பனாலும் யார் வேணாலும் படிக்கலாம். என்ன செய்யலாம், அதன் மூலம் அறிவு என்ன செய்யும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? புது புது விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். மனிதர்கள் பிறக்கிறதுல இருந்து இறுதி காலம் வரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நிறைய ஸ்கூல்ல இந்த 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டும் அந்த குழந்தையும் ஒரே எக்ஸாம் எழுதி மார்க்ஸ் ஹை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் சில எக்ஸாம்லாம் 40, 60 சாரி 58 வரையும் எக்ஸாம்லாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க ஏஜ் வரையும். ஸோ அதில் கூட என்ன பண்ணுவாங்க, சில பேரண்ட்டெல்லாம் வந்து எழுதி அப்போ வந்து ஒரு 53 வயசுல வந்து அந்த தேர்வில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிளியர் பண்ணியிருப்பாங்க, போஸ்டிங் கிடைச்சிருக்கும். வெளியில இருந்து பார்க்கும்போது இவங்க ஏன் 53 வயசுல போய் எக்ஸாம் எழுதி இந்த போஸ்டிங் வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு பெற முடியாத கல்வி வந்து அவங்களுக்கு அந்த வயதுல தான் கிடைத்திருக்கு. புரியுதா? அப்படிப்பட்ட கல்வியை வந்து நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், போற்றணும். கல்வி இப்ப 3 வயசுல படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது இல்லையா? இதுல இருந்து என்ன செய்யுது, 58 வயசுல ஒருத்தவங்கனால ஒரு போஸ்டிங்கை வாங்க முடியுதுன்னா கல்வி எல்லாருக்குமே சமம் தான். கல்வியை நம்ம சரியான வகையில படித்தோம்னா கல்வி அதுக்கான மதிப்பையும் மரியாதையும் நமக்கு என்ன செய்யும், தேடி கொடுக்கும். இப்ப நம்மளோட பாடல் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அருளை பெருக்கி, அருளை என்ன செய்து, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று. கல்வியென்றே போற்று. அப்படின்னா அருளை பெருக்கி, அருளை வளர்த்து அறிவை சீராக்கி மயக்கத்தை என்ன செய்யறாங்க, மயக்கத்தை அகற்றி மதியை என்ன செய்யறாங்களா, தெளிவாக்கி மதியை தெளிவாக்கி தருவதும் உயிருக்கு என்ன செய்து, உயிருக்கு இன்பம் தருவதும் சேர்ப்பதும் கல்வி என்றே போற்று அப்படி சொல்லுது. நம்மளோட அறிவை வளர்க்குது, அறிவை என்ன செய்து திருத்துது, மயக்கத்தை எல்லாம் தெளிவாக்குது, அறிவென செஞ்சு வளர்த்து நம்மளோட உயிருக்கு என்ன செய்யுது, இன்பம் சேர்க்கிற ஒரு கல்வியை நம்ம என்ன செய்யணும், போற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானடா? யாராவது இவ்வளோ விஷயங்கள் நமக்காக செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நம்ம படித்த கல்வி மட்டுமே என்ன செய்யும், நமக்காக செய்யும். பாடலோட பொருள், அருளினை வளர்த்து அறிவை சீராக்கி மயக்கத்தினை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து
உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். இனிமே நீங்க படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். புலவர்களும் சரி, கற்றறிந்த சான்றோர்களும் சரி, யார் இப்ப இருக்க பாடலாசிரியர்களும் சரி, எழுத்தாளர்களும் சரி, யார்கிட்டனாலும் நீங்க கேட்டீங்கனாலும், நல்ல நல்ல போஸ்டிங்ல இருக்க உயர்ந்த இடத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்டீங்கனாலும் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கல்வி. கல்வி வந்து என்ன செய்யணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். அதை மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க. கல்வியை வந்து இல்ல, கல்வி அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கல்விதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம், மிகப்பெரிய என்ன சொல்லலாம், துணை. ஓகேவா? கரெக்ட். அடுத்து நூல்வெளி யார் எழுதுனாங்கன்னு பார்த்துடலாமா? காப்பா செய்குத்தம்பி பாவலர், கன்னியாகுமரி மாவட்டம் எடலாக்குடி என்ற ஊரை சேர்ந்தவர் இந்த காப்பா செய்குத்தம்பி பாவலர். இவர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியிருக்காரு. அறிஞர்கள் பலர் முன்னிலையிலும் 100 செயல்களை ஒரே நேரத்துல செய்து காட்டுவாராம். செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டத்தை பெற்றிருக்காராம். நபிகள் நாயகம், மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி உள்ளிட்ட பல நூல்களை என்ன செஞ்சிருக்காங்களாம், எழுதியிருக்காங்க. நீதி வெண்பா என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க பாடல் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா நீதி வெண்பான் என்ற நூல்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. எதுகைனா என்னப்பா, 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவதுதான் எதுகை. சரியா? இப்ப அருளை மருளை, இந்த ரூ வந்து ஒரே மாதிரி இருக்கா, கவனிங்க. ரூ வந்து எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஸோ 2ஆம் எழுத்து எதுகை. முதல் எழுத்துனா மோனை வரும். சரியா? அறுத்துவதும் பொருத்துவதும் ரூ வந்து ஒரே எழுத்தா இருக்கு. அடுத்து இன்னொன்னு எதுகை தொடைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுகை தொடைக்கு வந்து இந்த முதல் எழுத்து அளவொத்ததாக இருக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. முதல் எழுத்து அளவொத்ததாக அற, அ, இங்க ம, இங்க அதே போல அ, இங்க ஒரு போ, போ. ஓகேவா? அளவொத்ததாக ஒரே அளவு இருக்க மாதிரி வந்துட்டு பக்கத்துல உள்ள 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வியை பத்தி ஔவையார் சொன்ன ஒரு இதை சொல்லியிருக்காங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனையும் குற்றமற்று கல்வியை கற்பாங்க இல்லையா, எந்த குறையும் இல்லாம ஒரு கல்வியை கற்ற ஒருத்தவங்களையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மன்னனோட அந்த கல்வி கற்றவங்க தான் சிறப்புடையவங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப கல்வி கற்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு மன்னனையும் நல்லா கல்வி கற்றவங்களையும் நிக்க வச்சு சீர்தூக்கி பார்க்கும் போது யார் உயர்ந்தவங்களா தெரியுறாங்களாம், கல்வி கற்றவங்க தான் தெரியுறாங்களாம். ஏன்னா மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, மன்னனுக்கு அந்த தேசம் மட்டும்தான் சிறப்பு, ஆனா கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஔவையார் மட்டும் இல்ல, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்வியானது நமக்கு டாஸ் துணையாய் அமைகிறது, ஆவிக்கு துணையாய் அமைகிறது. ஆவிக்கு, உயிருக்கு தானே துணையா இருக்கு கல்வி. ரைட். 2 அருந்துணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடப்பது. அருமை கூட்டல் துணை, அருமை கூட்டல் துணை. கல்வி என்றே என்பதன் கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் V+A என்றே, கல்வி என்றே, கல்வி என்றே. சரியா? குருவினா கல்வியை ஏன் போற்றி கற்க வேண்டும், இப்ப சொன்னதுதான். கல்வினால நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. அந்த பாக்ஸ் பாயிண்ட்டுக்கு பாடலுக்கு கீழே உள்ள வரிகள் அனைத்துமே கல்வி கற்கிறதற்கான இந்த இருக்கலையா பாடலோட பொருள், இது எல்லாமே நமக்கு கொடுக்கறனாலதான் கல்வியை நம்ம என்ன செய்யணும், கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்னோட கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. கல்வியை ஏன் கற்கணும்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமே நம்ம படிக்கும் போது எப்படி படிப்பீங்க, கல்விக்கான மரியாதையை கொடுத்து கல்வியை நம்ம கற்போம், கல்வி அதற்கான மரியாதையை நமக்கு திரும்ப செய்யும். நன்றி. நாளைக்கு நல்லதொரு நாளையமையும். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நல்லதே நடக்கும். பாய். தேங்க்யூ.